சட்டமன்ற எலெக்ஷன் வந்து போச்சு. கவர்மெண்ட்டு பஸ்ஸுக்கு ஃப்ரீ, பெண்களுக்கு மட்டும் ஃப்ரீயாக கொடுத்தது திமுக அரசாங்கம். இப்போ ஆண்களுக்கும் ஃப்ரீன்றீங்க. அத்தியாவசியம்தான், ஏழை எளிய மக்கள் போய் வர்றதுக்கு அத்தியாவசியமாக இருக்குன்னு மனதில் கருதி நீங்கள் விட்ருக்கீங்க. அது அத்தியாவசியம் கிடையாதுங்க. செல்ஃபோன் பிஎஸ்என்எல் கவர்மெண்ட் மூலிமா தான் நடக்குது. அது ஒவ்வொரு நபரும் செல்ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க. செல்ஃபோன் ரீசார்ஜ் எல்லாருக்கும் ஃப்ரீன்னு கவர்மெண்ட்டு விடுங்க. அது எல்லாம் அத்தியாவசியம். எல்லாருமே செல்லு வச்சுருக்காங்க. நீங்கள் இப்போ பஸ்ஸுக்கு ஃப்ரீன்னு விட்டீங்க. பஸ்ஸில் எத்தனை பேர் போகிறாங்க? 100க்கு 25 பேர் தான் பஸ்ஸில் போயிட்டு இருக்கிறான். பாக்கி 75 பேரும் டூ வீலர்லேயும் கார்லேயும் போயிட்டு இருக்காங்க. அப்போ எது உங்களுக்கு லாபம்? லாபமான விஷயத்தை தான் நீங்கள் போடுறீங்க. செல்ஃபோன் எல்லாருக்கும் அத்தியாவசியம், எல்லாமே அத்தியாவசியமாக ஆக்கிட்டீங்க. முன்னொரு காலத்தில் அவன் தேவைக்கு 10 20 போட்டு பேசிக்கிட்டு இருந்தான். இப்போ என்ன பண்ணிட்டீங்க? கட்டாயப்படுத்திட்டீங்க. செல்ஃபோனு ரீசார்ஜ் பண்ணால் தான் ஃபோனு வரும், ஃபோன் போகும். முன்னாடி ஃபோனு போகிறதுக்கு காசு போடலாம், ரைட்டு. இப்போ ஃபோனு வரத்துக்கே காசு போட்டு ஆகணும். கட்டாயப்படுத்திட்டீங்க. அதை யாராவது ஃப்ரீன்னு விட்றீங்களா? இதை நீங்கள் அரசாங்கம் மனசில் நினச்சி பார்க்கணும். மக்களுடைய அத்தியாவசிய தேவை என்ன? இப்போ எல்லாமே செல்ஃபோன் தான். செல்ஃபோன் இல்லாத மனுஷனே கிடையாது. அவன் செல்ஃபோன் இல்லாத மனுஷனே கிடையாது.